இந்த நாளுக்கான தேவனுடைய வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் புஸ்தகம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போம். தமக்கு முன்பாக தம்மின் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களாகிய குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதாக அவர் உலக தோற்றிற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்க்கிற போது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிற போது அநேகர் என்ன நினைக்கிறாங்க, என்னை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டது, இந்த உலகத்துல லௌகிகமாக வாழ வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லை. ஏன் நம்மளை கர்த்தர் எப்போ தெரிந்து கொண்டாரா? ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது தவறான காரியம். காரணம், நம்மளை எப்போ அவர் தெரிந்து கொண்டாராம்? உலகம் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நான் இந்த வருஷத்துலதான் ரட்சிக்கப்படுவேன்னு அவர் எப்போ நம்மளை முன்குறித்து இருந்தாராம்? உலகமே உருவாகல, இந்த நம்ம பூமி உருவாகல, இந்த வானம் உருவாகல, எந்த மரச்செடி கூட எல்லாவற்றையும் உருவாகல. ஆனா உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மளை அவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? தம்முடைய பாதையில நடக்கவும் தன்னுடைய கட்டளைகள் பிரகாரம் நடக்கவும் அவர் நம்மளை என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, தமக்கு முன்பாகவே அவருக்கு முன்பாகவே நாம் எப்படி நடக்க வேண்டுமா? அன்பிலையும் அதோட கூட என்னவா இருக்கிறதா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலே அவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாராம்? அன்பினாலே நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். எந்த அன்பினாலே? அது பரிசுத்தமான அன்பு. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? பலவிதமான அன்புகள் உண்டு. உலகத்துல பணம் கொடுத்தா ஒரு அன்பு, பணம் இல்லைன்னா ஒரு அன்பு, ஆஸ்தி சொத்து இல்லைனாக்கா ஒரு விதமான அன்பு, எல்லா ஆஸ்திகளெல்லாம் இருக்கிற போது அதுக்கு ஒரு வேத விதமான அன்புகள் அங்க இருக்குது. இங்க பாருங்க, இந்த வசனம் முதலாம் வாசிக்கிற போது தமக்கு முன்பாகவே, அல்லேலூயா, இயேசு வருவதற்கு முன்பாகவே, அதாவது மனுஷகுமாரனாகிய இயேசு வருவதற்கு முன்பாகவே அவர் அன்பினாலே அவர் என்ன பண்ண? பரிசுத்தமாக நம்மை தெரிந்து கொண்டார். அது எப்போ? அவர் குற்றமில்லாதவராக இருந்தார். அப்போ பரலோகத்துல பாருங்க, இந்த பூமியும் உருவாகிறதுக்கு முன்பாகவே பிதாவும் பரிசுத்தாவியான குமாரனும் 3 பேர் யோசிக்கிறார்கள், நம்ம இப்படியே இந்த பூமியை விடக்கூடாது, இந்த பூமிக்காக நம்ம மறுபடியும் ஒரு புதிய சிருஷ்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க பேசுகிற போது அந்த எபேசியர்ல பல காரியங்களை கர்த்தர், பரலோகத்துடைய ரகசியங்கள் கர்த்தர் வெளி வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் சொல்றார், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உலகம் உருவாக்குறதுக்கு முன்பாக தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம எங்க இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அவர் கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னாக்கா அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் எந்த ஒரு குற்றம் செய்யாதவர்களா இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட எப்படி இருக்க வேண்டுமா? குற்றம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணுமா? அவருக்குள்ளே நாம என்னவா இருக்க? நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம இந்த இந்தியா தேசத்துல இருக்கிறோம். நமக்கு ஒரு 3% கிறிஸ்தவர்கள் இருந்தாலும், நாம இந்த உலகத்துல 146 கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரா? ஒரு நல்ல பரிசுத்தவானாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் தெரிந்து கொண்டு சும்மா இருக்கிறது கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின புஸ்தகத்துல நீங்க வாசிக்கிற போது அங்க தெளிவாக சொல்லப்பட்ட லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற போது அங்க காரியம் இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். லூக்கா, அவர் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களிலும் இடங்களுக்கும் அவர்களுக்கு தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. ஏற்கனவே 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த 12 சீஷர்கள் இல்லாததுனாலே அவர்கள் அப்போஸ்தலராக அவங்க மாறினாலும் வேறு 70 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அங்க ஆல்ரெடி 12 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஏன் கர்த்தர் வேற ஒரு 70 பேரை தெரிந்து கொள்கிறாருனாக்கா, இந்த உலகத்துல சுவிசேஷம் சொல்றதுக்கு இன்னும் ஆட்கள் பத்தல, இப்போ இருக்கிறது கூட பத்தல. நம்ம தேசத்திற்கு, இந்த உலகத்துக்கு சுமார் பார்க்கிற போது 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சுவிசேஷம் நமக்கு வந்தது. தோமா இந்த பூமியில இந்தியா தேசத்துக்கு வந்து
அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது வருஷத்துல நம்முடைய இந்தியா தேசத்துக்கு அவர் வந்தார். அவர் முதல் பார்க்கிற போது கெத்தா என்ன பண்ணாரு, கேரளா மாநிலத்துல வந்து அங்க சுவிசேஷத்தை சொல்லி பஞ்சாப் இப்படி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அவர் எங்க வருகிறாரா, நம்முடைய சென்னைக்கு வருகிறார். அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கர்த்தர் வழி நடத்தினார். அப்போ நம்ம கர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டுல முதல் ஆரம்பத்துல ரட்சிக்கப்படுறது ஒரு மனுஷன் தான் ரட்சிக்கப்படும். அந்த வீட்டுல 6-7 பேர் இருக்கலாம். அந்த ஒரு மனுஷனை கொண்டு அந்த முழு வீட்டையே கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் முதல்ல கர்த்தர் இந்த கர்த்தர் ஒரு மனுஷனை. அப்போ நம்மளை கர்த்தர் நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சு கொண்ட மனுஷராக இருந்தா நம்ம வீட்டுல வந்தோமா, ஏதோ வேலை செய்யணுமா, ஏதோ தூங்கணுமா, சாப்பிட்டுமா, படுத்தோமா, நம்முடைய வாழ்க்கையை முடிச்சு. அது இல்லை, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க காரணம் என்னன்னாக்கா, தேசம் முழுதுமாக கடந்து போக வேண்டும். தேசத்துல இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணணும், அவர்களை நாம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை கொண்டு. நமக்கு அநேக பிரச்சனைகளை உண்டு, அநேக விதமான காரியங்கள். ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிற போது அங்க நீங்க வாசிக்கலாம் எபேசியர் 1:7 வாசிக்கிற போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முதல் பாருங்க, கர்த்தர் கொடுக்கிறார். முதல் வார்த்தை வாசிக்கிற போது அவருடைய கிருபையினாலே. நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது யாருடைய கிருபை தெரியுமா? இயேசுடைய கிருபை. ஒரு காலத்துல நியாயப்பிரமாண காலத்துல எல்லாம் முடிந்த பிற்பாடு இப்ப நாம எந்த காலத்துல இருக்க தெரியுமா? கிருபையின் காலத்துல. அதனாலதான் நாம எவ்வளவுதான் பாவங்களை செய்தான் கர்த்தர் மன்னித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மளை வழி நடத்தும். இன்னைக்கு கூட பாருங்க, கர்த்தர் நம்ம எவ்வளோ தவறு செய்கிற போது பிதாவிடத்துல கர்த்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன் பரிந்து பேசுகிறார் தெரியுமா? எப்படியாவது இந்த இந்தியா தேசத்தை கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வரணும், உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா அவனை வைத்து ஏதோ இந்த உலகத்துக்கு என்ன பண்ண கொண்டு போகிறாரு, ஒரு ரட்சிப்பை கொண்டு. பாருங்க, நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? சில பேர் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம், சில பேர் பொருளாதாரத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்மள பேரும் புகழுமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை கொடு. அதுதான் வாசிக்கிற போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், ஒரு கிருபையும் வருது, அதோட கூட என்ன வருதுங்கிறதா, கிணது ஐஸ்வர்யத்தின் படியே அவர் பாருங்க முதல்ல நமக்கு இரக்கத்தை செய்யறார். பாப்பா, நீ இப்போ உன்னை மன்னிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில என்ன பண்ண, ஊழியத்தை செய், உனக்கு எல்லாவற்றும். அதோட கூட என்ன கொடுக்குற தெரியுமா? இன்னைக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுகிறது, ஒரு மனுஷனுக்கு என்ன பொருளாதார வசதி தேவைப்படுகிறது. இன்னைக்கு மனுஷர்களாக நாம் என்ன பண்றோம் தெரியுமா? பொருளாதாரத்தை தேடி அது பின்னால போய் கொண்டிருக்கிறோம், ஆஸ்தி அந்தஸ்து பின்னால தேடி கொண்டிருக்கிறோம். உடனே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆஸ்தியும் அந்தஸ்தும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தா கர்த்தர் கூடவே எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை தெரியாததுனால தேவனை மறந்து உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அது பின்னால் பாருங்க, அவர் சொல்றார் முதல்ல அவருடைய கிருபை முதல் கொடுக்கிறார். நமக்கும் கர்த்தருக்கும் அங்க கொஞ்ச நாள் இடைவேளை இருந்தது, அந்த பழைய ஏற்பாடு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாடுல காத்துல போது இயேசு அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். அது கிருபை கொடுத்த பிற்பாடு அவர் என்ன கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்ப அதோட கூட பாரு, ஐஸ்வர்யத்தை இவருடைய ரத்தத்தினாலே. யாருடைய ரத்தத்தினாலே? தேவனுடைய ரத்தம். இது பாருங்க, வசனம் சொல்லப்படுற ரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. அந்த நாட்களில் அநேகர் பலி செலுத்தினாங்க. ஏன்னாக்கா நாங்கள் என்னுடைய பாவத்திற்காக நாங்க பலி செலுத்துவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் கிருபையின் பலியாக நமக்காக அவர் பலியானார். அந்த பலியினாலதான் பாருங்க, இவருடைய ரத்தம். யாருடைய ரத்தம்? இயேசுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்னவா இருக்குது, கழுவப்பட்டிருக்கிறது. ஆனா வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்கு என்னது, நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் மூலியமாக பாவம் மன்னிக்கப்பட்டது. அவர் நமக்காக நாம் சிந்த வேண்டிய ரத்தத்தை அவர் சிந்தப்பட்டினாலே அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? மீட்பு கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பினால நம்ம நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிற போது, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. யாருடைய சுய ரத்தத்தினாலே? நம்ம பாருங்க, அவசரம். ஆகையால் உங்களை குறித்து தேவனை விட
தம்முடைய சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னையும் உன்னையும் விலை கொடுத்து வாங்கலைங்க, காசு கொடுத்து விலை வாங்கல, எது கொடுத்து பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்து வாங்கல, அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரா, மீட்டு கொண்டிருக்கிறார். அதோடு கூட அவர் என்னது சம்பாதித்து கொண்டார், தமது சபையில மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சபையில இருக்கணும். நம்ம எல்லாம் சபையில என்ன பண்ணுவோம், மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்யணும். மெய்ப்பனுடைய ஊழியம் மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவி உங்களில் என்னது நாம் என்ன பண்ணணும், கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது என்ன கனி கொடுக்கணுமா, பரிசுத்தமான கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க சொல்லப்பட்டது, உங்களை கன்னிகளாகவே நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கன்னிகள் என்ன தெரியுமா, பரிசுத்தம் இல்லாதவர்களாக தான் நான் உங்களை வைத்திருக்கிறேன். ஆனா நம்ம பாருங்க, பரிசுத்தமா இருக்குமா, பரிசுத்தம் கிடையாது. அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு குடிகாரனை பார்த்து அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றோமா, அவனுக்கு சுவிசேஷத்தை எனக்கு என்னப்பா நான் எப்படியோ இருக்கிறேன், அப்படி இல்லைங்க. நம்மளே கர்த்தர் ஒரு காலத்துல அதே போலதான் நாம் பாவத்துல முழுகிருந்தோம், அக்கிரமத்துல முழுகிருந்தோம். ஆனா கர்த்தர் நமக்கு யார் மூலியமாக ஒரு மனுஷனை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லி நாம் அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு சபையில நம்ம துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். யோசித்து பாருங்க, உலகத்துல எவ்வளோ பேர் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்ற, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாதா, ஒருவனும் கெட்டு போகிற எல்லாரும் எங்க என்ன சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரம். அப்போ நம்ம பாருங்க, நமக்கு முன்பாக இருக்கிறதான அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன காரியங்களை பார்க்கிறோம், பாவத்துல இன்னைக்கு பாருங்க, தேசத்துல இன்னைக்கு எல்லாம் நம்முடைய தேசத்துல 90% பாவத்துல முழுகி இருக்கும். நம்ம பாவத்திலிருந்து முழுகி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்ம பக்கம். அதை மட்டும் பாருங்க, அவர் சொல்றார், என்னது சபையிலே மேய்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்னது கன்னிகைகளாக வைத்து தந்தையை மந்தையே முழுவதையும் என்ன பண்ணுமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மந்தையை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நமக்கு ஆத்மா இல்லை, நம்ம நாவல் புலம்பவே முடியாது. நமக்கு 146 கோடி மக்கள் ஆத்துமாக்கள் இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்கு நம்ம என்ன, ஒவ்வொரு ஆடுகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண, எச்சரிக்கையோடு. சில நேரத்துல பிசாசு சுவிசேஷம் சொல்ற இடத்துல நம்மளே பாவத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய கூட அவன் நம்ம பல காரியங்களை செய்வான். ஆனா அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோமா, எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்களாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு பிசாசு யாரை எப்படி விளங்கலான்னு சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலான்னு சொல்லி அவன் வகை தேடிக்கணும். பேதுருல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற போது ரோமர் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அது அல்லது தேவ தயவினாலே நீங்க குணமாக்கும்படிக்கு உன்னை நான் ஏவுகிறேன், அறியாமலும் அவருடைய தயவும் பொறுமையாவும் நீடிய சாந்தமும் இவர்கள் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறவர்களையோ. அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நமக்கு அவர் தயவு கொடுத்திருக்கிறார், காருண்யத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர்கிட்ட நான் போய் ஊழியத்தை செய்தா கர்த்தர் எனக்கு என்ன வரப்போகிறதுன்னு இல்லைங்க. நீ எதெல்லாம் தேடி உலகத்து பின்னால ஓடுறியோ, இதுக்காக தான் நான் ஓடுறேன், அதுக்காகத்தான் நான் ஓடுறேன் நீ நினைக்கிறியோ, வெள்ளியும் பொண்ணையும் ஆஸ்திரிய உடைமைகள் எல்லாவற்றையும் தேடி வருது. ஆனா பாருங்க, கர்த்தர் ரொம்ப ஈஸியா இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். யார் ஒருவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறானோ அவனுக்கு என்ன கொடுக்கிறாரா, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அதோடு கூட அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை வேண்டும். இன்னைக்கு நமக்கு என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது போற போஸ்ட்ல பார்த்தா எங்க போய் முட்டி மோதுவாங்கன்னு தெரியாது. ஆனா அது எங்கேயாவது போய் முட்டும். ஆனா அது முட்டுகிற போதுதான் தெரியும், ஐயோ நான் தெரியாத ஒரு பாதையை நான் செலக்ட் பண்ணிட்டேனே, நான் தெரியாத ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேனே, நான் இப்ப முட்டி மோதி கொண்டிருக்கிறேன், எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க என்று சொல்லி அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு யூர்டர்ன் எடுத்து பார்க்கிற போது நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டது தன்னுடைய வேலை செய்ய. அப்பொழுது பாருங்க, அவர் மறுபடியும் யூர்டர்ன் எடுத்துட்டு வேற ரூட்டுக்கு போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சமூகத்துல வருகிற போது அவர் மறுபடியும் நம்மளை என்ன ஆக்குறாரா, ஒரு பரிசுத்தமாக ஆக்குறார். பரிசுத்தமாகி அதோட கூட அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய தயவு என்னதான் நமக்கு என்ன கிடைக்கணுமா, அவருடைய தயவு. இன்னைக்கு நாம கூட பாருங்க, உலகத்துல பாக்குறோம், எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு அந்த எம்எல்ஏ தெரியும், எனக்கு அந்த கம்பெனியில இருக்கிறதான எம்டி தெரியும், அதான் தெரியும். ஆனா நமக்கு இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் இயேசுவை நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இயேசுவை நல்லா தெரிஞ்சு கொண்டாதான் அவங்க மூலியமா வர வேண்டியதான நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசுவை நீ தெரிந்து கொள்ளுகிற போது உனக்கு அவங்க கொடுக்கிற என்னது நன்மையை காட்டிலும் கர்த்தர் அது பரிசுத்தமான நன்மைகளாக கர்த்தர் தருகிறவரா இருக்க. நம்ம பாருங்க, ஒரு அதிகாரி தெரியும்னு சொன்னாக்கா அவனுக்கிட்ட சில கெட்ட பழக்கங்களா இருக்கும். அவனுக்கு நாம அதை போய் வேலை செய்து கூடணும், அப்பதான் நமக்கு ஏதாவது அவங்ககிட்ட நமக்கு கிடைக்கும். ஆனா இயேசுவை நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு தன்னை பிலிப்பு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது தன்னுடைய எல்லா அதிகாரத்தை எங்க வச்சுட்டு வந்தாரா, பரலோகத்தை வச்சுட்டு அவர் வெறுமையாக இந்த மனுஷ கோலம் எடுத்து இந்த பூமியில வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், அவன் 100% ஒரு மனுஷனாக பிறந்து அவர் நீதிமான வாழ்ந்து அந்த கர்த்தர் கொடுத்ததான அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் தான் நிறைவேற்றி முடிச்சார். அதனாலதான் அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதிமான் என்று சொல்ற. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கட்டளைகள் பிரகாரம் நடக்கிற போது அவருடைய சொத்து நமக்கு தான் கிடைக்கும். அப்ப பாருங்க, உலக பிரகாரம் பார்க்கிற போது தகப்பனுடைய சொத்து யாருக்கா, அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அப்ப நாம ஏசப்பான் கூடுகிற போது அவருக்கு இருக்கிறதான எல்லா சொத்துக்கள் எல்லாவற்றையும் யாருக்கு உரிமை உள்ளவர்கள், நமக்கு தான். அவர் நமக்கு முதல் சம்பாதித்து கொடுத்த சொத்து எது தெரியுங்களா, அந்த பரிசுத்தம் என்னப்படுகிறதானே, நீதி என்னப்படுகிறதானே அந்த சொத்து நமக்கு கொடுக்குற. அதுதான் பாருங்க, அந்த நாட்கள் அவங்க வாசிக்கிற போது பொறுமையும் நீடிய சாந்தமும் இவைகள் என்ன இருக்குதான், ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுமா, இதெல்லாம் பொறுமை எல்லாம் நீடிய சாந்தம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஐஸ்வர்யத்து மேல நமக்கு என்ன கிடையாது, ஆசையே வராது. ஏன் தெரியுமா, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் நம்ம அருகிலே இருக்கிறார். அந்த அருகில் இருக்கிறதான இயேசுவை நாம் தெரிந்து கொள்கிற போதுதான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறோம். பிலிப்பு அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிற போது, என் தேவனே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை குறைவில்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் என்னன்னா தம்முடைய ஐஸ்வர்யம். யாருடைய ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறதானே எல்லா சொத்து, தங்க வெள்ளி பணம் எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் படைச்சது நம்ம தேவன் தான். அவர் அல்லாமல் நமக்கு எதுவுமே இந்த பூமியில கிடைக்கவே கிடைக்காது. அவ சொல்றாங்க நமக்கு, அவர் சொல்ல பாருங்க, என் தேவனே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். யாருக்கு குறைவுங்க, நம்மளுடைய குறைவுகள். நம்ம யாரை பாரு கேட்டாலும் இன்னைக்கு சொல்றது, எனக்கு இது குறைவா இருக்குது, எனக்கு அது குறைவா இருக்குது, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வேதியா இருக்குது, எனக்கு அதுவா இருக்குது, இதுவா இருக்குது, எல்லாம் குறைதான். யாரை பார்த்தாலும் கேட்டாலும் குறைதான். என்ன கூட கேட்டீங்கன்னா பல குறைகள் உண்டு. பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய பிரச்சனை இருக்கணும், எல்லாரும் அவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு குறை சொல்லி கொண்டான். ஆனா இந்த குறை எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய பாரு, அதுதான் சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. முதல் என்ன கொடுக்கிறாரா, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரா. அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம். யாருடைய குறைவுகளுங்க, நம்முடைய குறைவுகள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய குறைகள் உண்டு. அந்த குறைகள் எல்லாம் யார் மூலியமா நமக்கு அதுக்கு கிடைக்கிறான், கிறிஸ்து இயேசுவுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்து, அவர் நமக்காக பலியானவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். கிறிஸ்து என்று சொன்னால் அவர் நமக்காக பலியாக கூடியவர் தான் கிறிஸ்துவான. அதோடு கூட இயேசு. பாருங்க, இயேசுன்னா என்னதுங்க, ரட்சகர். அந்த இயேசு நமக்காக பாருங்க, அது பாருங்க 3 காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரா, ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் வந்தானா நம்முடைய குறையெல்லாம் நீங்குது. 2வது பார்க்கிற போது கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நமக்கு என்ன வருது, நிறைவாக்குவார். அல்லேலூயா. மகிமை. இன்னைக்கு மகிமை இல்லை சில பேருக்கிட்ட. மகிமைன்னு என்னதுங்க, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை இருக்கிற போது நம்மளை தொட்டு பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியவே முடியாது. ஏன் தெரியுமா நம்மளை அவனை தொட்டு பார்க்க காரணம் என்னன்னாக்கா, அவன் நம்மளே கொலை பாதகராக ஆக்கும்படியாகத்தான் வந்து பூமியில சுத்திட்டு. அதுல பாருங்க, அதே 4ஆம் அதிகாரத்துல, பிலிப்பு 4ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவர் என்னது, தம்முடைய மகிமையினாலே அவர் என்ன பண்றாரா, நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய மகிமை. அதுதான் ஆதாமைய கர்த்தர் உருவாக்குற போது
தன்னுடைய சாயலா படைச்ச பிற்பாடு அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? அந்த மகிமையை கொடுத்தான். அந்த மகிமையை அவன் வைத்து கொண்டிருக்கிற போது அவன்கிட்ட எந்த ஒரு பாவம் இல்லை. பாருங்க, அவன் தனிமையா இருக்கிற போது அவனை பிசாசு எவ்வளோ வாட்டி அட்டாக் பண்ணி பார்த்தான். எந்ததோ விதத்துல எல்லாம் வந்தான், அவனை தொடவே முடியல. ஆனா அவனிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கின போதுதான் அவனுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவன் லேசா அவனுடைய உள்ளத்துல போய் ஒரு அசைவு உண்டாக்கி அவனை பாவத்துல விழுகிற போது அந்த மகிமையை அவங்க இழந்து போனாங்க. அந்த மகிமையை இழந்து போன பிற்பாடு அவங்க பாவத்துல வாழ்ந்த நாட்களில் பார்க்கிற போது அவங்க பாவத்திலேயே வாழ்ந்தாங்க, பாவத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்டது, பாவத்தின் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தாங்க. ஆனா இங்க கர்த்தர் இங்க வாசிக்கிற போது அந்த 20 தம்முடைய பிதாவாகிய தேவனாருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நமக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு மகிமை வேண்டாம். நம்மளை பார்த்தாவே தெரியணும், இவங்க எவ்வளோ கிறிஸ்தவர்கள், இவங்க எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க, இவங்களோட நடக்கையிலும் பரிசுத்தம், இவங்களோட பார்வையிலும் பரிசுத்தம், இவங்க எங்க நடந்தாலும் அது பரிசுத்தமாக வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்துல வாசிக்கிற போது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன், என்னோடு இருக்கிற சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல. பவுல் கடைசியாக அவங்க வாழ்த்துறத பார்க்கிறோம். பவுலுடைய கடிதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கிற போது அந்த கடைசி சாப்டர்ல கர்த்தர் சொல்றாரு, இவங்க எனக்கு இந்த உதவி செய்றாங்க, இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுது. அப்ப பாருங்க, நமக்கு எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க, எவ்வளவு பேர் நமக்கு உதவி செய்யறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம என்னைக்காவது கர்த்தர் செய்ததான அதிசயங்களுக்கே நம்ம என்ன பண்றது கிடையாது, ஒரு நன்றி செலுத்துறது கிடையாது. ஆனா பவுல் இது எல்லாவற்றையும் தெரிந்ததுனாலதான் அந்த பாத்தீங்கன்னாக்கா சுமார் ஏறக்குறை அவன் 14 கடிதங்கள் எழுதுறான். ரோமர்ல இருந்து தொடங்கி எபிரேயர் வரைக்கும் என்னது அவன் கடிதங்களை எழுதுகிற போது ஒவ்வொரு கடிதத்தில் அவன் கடைசியில் முடிக்கிற போது தொடங்குற போது யாரெல்லாம் பவுலுக்கு உதவி செய்து அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து. அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டார். என்ன உதவி செய்யணும்? ராத்திரி எழுந்து தூங்குறோம், காலையில எழுந்தாவே அது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்தீங்களே, எனக்கு நன்றி ராஜான்னு அப்படி சொல்லலாம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க தெளிவா சொல்ற காரியத்தை நீங்க வாசிக்கிற போது அங்க தெளிவாக அவன் சொல்கிற போது பாத்தீங்கன்னாக்கா நாம எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல அவருக்குள்ள முதல்ல இந்த 19ஆம் வசனத்துல எனக்கு மறுபடியும் அதை வாக்குற போது, என் தேவனே தம்முடைய ஐஸ்வரியத்தினால் உங்களை குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் மகிமையால் அவர் நிறைவாக்குகிறார். நமக்கு என்னென்ன தேவை உண்டோ, நமக்கு எதுவுமே இல்லாத நேரத்திலும் கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தாக்கா கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் என் மகனுக்கு எப்போ கொடுக்கணும், என் மகனுக்கு எப்போ எதை செய்ய வேண்டும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் என்ன நம்பி வாழ்றான், என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனா இருக்கிறான், அவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தப்பற. நம்ம பாருங்க, தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது அந்த தூதன் வந்து சொல்றதுக்கு தாமதமான போது தானியேல் கொஞ்சம் அவர் கோபப்படுகிற போது கர்த்தருக்கு தேவ தூதன் சொல்லுகிறான், என்னன்னுட்டு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில். ஆனா நம்மை காட்டிலும் தேவ தூதருக்கு காட்டிலும் பாவிகளாகி நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்டு அதுக்கு ஏற்ற சீக்கிரமாக அவர் என்ன கொடுக்குறாரு, பதில். நாம தான் என்ன பண்றோம், ஐயோ எனக்கு பதிலே வரல, எனக்கு பதிலே கொடுக்கலையே, நான் ஏன் அந்த இயேசுவை துதிக்கணும், இயேசுவை நான் யாருக்கு அது இந்த மாதிரி நினைக்கவே நினைத்தீங்க. அவரை நம்மள ஏதோ இப்பதான் பாதியில தெரிஞ்சுக்கிட்டா கிடையாதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நம்முடைய உலகம் உருவாக்கத்துக்கு முன்பாகவே 2026ல இந்த மனுஷன் ரட்சிக்கப்படவேன் அப்பவே அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானத்தின் பிரகாரத்தான் நம்ம அந்த வேலையில வருகிற போது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப தெரிந்து கொண்ட பிற்பாடு அந்த அழைப்பை நாமே வைத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றணும். இந்த தேசத்தை கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆத்மாக்களில் நம்ம சொல்லவே கூடாது, கோடிக்கணக்கான ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, தாறுமாறான அவங்க என்ன பண்ற போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் சரிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வந்து அவங்களை துடிக்கிற போது இந்த தேசத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு அநேக பேர் அங்கெங்குமா ஓடுறாங்க. எங்கேயும் ஓட தேவையில்லை,
கர்த்தருடைய சமூகத்துல வந்தா நமக்கு உலக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார், பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய சுய போக்கில் போகாதபடிக்கு கர்த்தருக்காக ஊழித்து செய்கிற போது இன்னும் நம்முடைய ஆஸ்தி இந்த பரலோகத்துல சேர்த்து வைக்கிற, இந்த பூமியில நம்ம சேர்த்து வைக்கிறத காட்டிலும் ஒரு ஆத்மாவை நீங்க சபைக்குள்ள நடத்துகிற போது அது பரலோகத்துல உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இதை பாருங்க, நம்மளை கர்த்தர் இந்த ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு இல்லைங்க. அவர் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், குறித்தார். அந்த குறித்த காலத்துல நாம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.